ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டன்டான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். அதாவது சேல் ஆஃப் குட்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ்ன்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 2021, 22ல வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அத பத்தி தான் ஒரு டீட்டெயிலான வீடியோ இது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இது ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸும் வந்து ரெகுலரா வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனல வந்து கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 194 கியூ அண்ட் 206 1H இது 2த்துக்குமே இருக்க மெயினான இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு 50 லேக்ஸ் மேல ஒரு பெர்சன் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்டின்றீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிடிஎஸ் டிடக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் குடுக்கணும். டிசிஎஸ் கலெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து டிசிஎஸ் வந்து அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும். இதோட மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து இந்த கேஸ் அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் டர்ன் ஓவரும் வந்து பார்த்தீங்கன்னா, 10 குரோர்ஸ் இருக்கு. 10 குரோர்ஸ் அபோவ் இருக்கு அப்டின்றபோது, உங்களுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கம்பல்சரி நீங்க வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுவும் வந்து 10 கோர்ஸ் வந்து டர்ன் ஓவர் லிமிட்டு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, 50 லேக்ஸ் அதாவது அந்த பெர்சனுக்கு மட்டுமே நீங்க ஒரு பெர்சனுக்கு மட்டுமே 50 லேக்ஸ்க்கு மேல வந்து சேலோ இல்லன்னா பர்ச்சேஸோ பண்றீங்கன்னா, அந்த டைம்லயும் வந்து இந்த கேஸ் அப்ளிகபிள் ஆகும். இது வந்து எவ்வளோ ரேட் வந்து அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 0.1% வந்து டிடிஎஸ் ரேட் வந்து அப்ளிகபிள் ஆகும். இது எப்பத்துலருந்து அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா, 1/7/2021 ஃபினான்ஷியல் 2021, 22ல இந்த டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கம்பல்சரி வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளோட வந்து பார்த்துடலாம். இப்ப இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் அதாவது லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோர்ஸ் 10 கோர்ஸ் தான் வந்து இதுக்கான லிமிட். ஸோ ஓகேவா? இப்ப உங்களோட சேல்ஸ் டாக்ஸபிள் டர்ன் ஓவர் வந்து சேல்ஸ் டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, 10 கோர்ஸ் அபோவ் இருந்துச்சுன்னா, இந்த 2 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்க வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து ஃபாலோ பண்ணணும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்றவங்க உங்களுக்கு வந்து 10 கோர்ஸ் இருக்காங்க. அதே மாரி சேல் பண்றவங்க அவங்களும் வந்து 10 கோர்ஸ் இருக்காங்க. அப்படின்றபோது இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஆயிடும். ஸோ இப்ப 2 பேருமே வந்து 10 கோர்ஸ் இருக்கும்போது நானும் டிடிஎஸ் கட் பண்ணணும், அவங்களும் டிசிஎஸ் கட் பண்ணணுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. இது 2 பேருக்குமே வந்து கம்பல்சரி வந்துருச்சுன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்றவங்க வந்து சேல் பண்றவங்க கிட்ட டிக்ளரேஷன் வாங்கணும். உங்களோட டர்ன் ஓவர் எவ்வளோ? உங்களோட ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ்லாம் எப்போ நீங்க ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க கலெக்ட் பண்ணா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 10 லேக்ஸ் அபோவா இல்லையான்னு வந்து அந்த டிக்ளரேஷன்ல தெரிஞ்சிரும். அதே மாரி சேல் பண்றவங்க, பர்ச்சேஸ் பண்றவங்க கிட்ட டிக்ளரேஷன் வாங்கணும். உங்களோட டர்ன் ஓவர் எவ்வளோ? உங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ்லாம் எப்போ வந்து ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி 2 பேர்கிட்டயுமே கேட்கணும். ஸோ 2 பேருமே வந்து டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணாங்கன்னா, 2 பேருக்குமே தெரிஞ்சிரும். அவங்களோட டர்ன் ஓவர்ஸ்லாம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேருக்குமே தெரிஞ்சும்போது, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து 10 குரோர்ஸ் அபோவ் டர்ன் ஓவரா இருக்கும்போது, நம்ம வந்து டிடிஎஸ் வந்து கம்பல்சரி வந்து டிடக்ட் பண்ணணும். 20 டிசிஎஸ் கலெக்ட் பண்ண வேணாம். டிடிஎஸ் மட்டும் தான் டிடக்ட் பண்ணணும். அதாவது 194 கியூ தான் வந்து கம்பல்சரி வந்து உங்களுக்கு வந்து டிடிஎஸ் வந்து டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணிட்டு குடுக்குற மாரி இருக்கும். ஸோ சப்போஸ் நான் இப்ப இந்த பெர்சன் கிட்ட அதாவது பி பெர்சன் கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60 லேக்ஸ் கிட்ட வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னும்போது, இவங்களுக்கு நான் 1% வந்து டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணிடும். அதாவது இன்டூ 0.1% 1% வந்து டிடிஎஸ் வந்து கட் பண்ணிட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த 2 செக்ஷனும் ஒரே டைம்ல அப்ளிகபிள் ஆகாது. ஏதாச்சும் ஒரு செக்ஷன் தான் அப்ளிகபிள் ஆகும். இன்கேஸ் 206 அப்ளிகபிள் ஆச்சுன்னா 194 கியூ அப்ளிகபிள் ஆகும். 194 கியூ அப்ளிகபிள் ஆச்சுன்னா 206 கியூ அதாவது 1 கியூ 1H வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 194 கியூ வந்து நம்மளுக்கு வந்து அப்ளிகபிள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பேமெண்ட் கொடுப்போம். இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி 2 பேருமே டிக்ளரேஷன் வாங்கிட்டாங்க. இப்ப பர்ச்சேஸ் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 8 லேக் அதாவது 8 கோர்ஸ் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 8 கோர்ஸ். இப்ப இவங்க இந்த சினாரியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிக்ளரேஷன் கலெக்ட் பண்ணிடுவோம். டிக்ளரேஷன் கலெக்ட் பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட டர்ன் ஓவர் எவ்வளோன்னு தெரிஞ்சிரும். அந்த சினாரியோல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க வந்து
10 lakhs 10 crores வந்து டர்ன் ஓவர் தான்ல. ஸோ இவங்க வந்து டிசிஎஸ் வந்து டிசிஎஸும் கலெக்ட் பண்ண முடியாது, டிடிஎஸும் கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து சேல் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 10 crores அபோவ் இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ணணும். இதே சுச்சுவேஷனில் இப்போ 55 lakhs வந்து அவங்களுக்கு நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா 1.1% வந்து அவங்க கிட்ட நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இப்போ ஆக்சுவலாக அவங்ககிட்ட நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது 55 lakhs தான். பட் ஆனால் இந்த 5500 சேர்த்து வந்து அவங்க கிட்ட நம்ம வந்து கலெக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 206(1)H வந்து அப்ளிகபிள் ஆகும். இது ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2. இப்போ இன்னொரு சிச்சுவேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 206Q வந்து அப்படி 206 வந்து அப்ளிகபிள் ஆச்சு. ஸோ அதை ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மூணாவது சுச்சுவேஷன், இன்கேஸ் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 தான் இருக்காங்க அப்படின்னும் போது 2 பேருமே 8 அதாவது 2 பேருமே வந்து பிலோ வந்து 8 crores தான் இருக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த செக்ஷன்ஸுமே வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது. 2 பேருமே அபோவா இருந்தாங்கன்னா பர்ச்சேஸ் பண்றவங்கன்னா வந்து டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். இப்போ 2 பேர்ல வந்து ஒருத்தர் வந்து அதாவது பர்ச்சேஸ் பண்றவர் வந்து 8 crores இருக்கும்போது டிசிஎஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கலெக்ட் பண்ணணும். அப்படி இல்லை 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 8 crores தான் இருக்காங்க அப்படின்ற போது யாருமே வந்து கலெக்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இதுக்கு வந்து மெயின் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவர் செக் பண்ணணும். அதே மாதிரி பர் டே அந்த இயரில் வந்து அவங்க 50 lakhs வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களா சேல் பண்ணியிருக்காங்களான்னு வந்து இதை வந்து செக் பண்ணணும். இது வந்து எக்ஸாம்பிள் 3. ஐ ஹோப் இது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி ரெகுலராக வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.